சிம்பிளாக ஈஸியாக 6 வகையான பாப்ஸுகள் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். அடிக்கிற வெயிலுக்கு நம்ம நல்லா சில்லுன்னு சாப்பிடும்போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். முதல்ல குல்ஃபியிலிருந்து ஆரம்பித்து திராட்சையில் பாப்ஸுக்கள், அதுக்கப்புறம் வனிலா குச்சி ஐஸ், காஃபியில் வந்து எப்படி சூப்பரான ஒரு பாப்ஸுக்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பப்பாளி பாப்ஸுக்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தர்பூசணியில் சூப்பரான ஒரு பாப்ஸுக்கள். இதுக்கெல்லாம் முதல்ல இன்ஸ்டண்ட்டாக மலாய் குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக க்ரீமியாக பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா உடனே மெல்ட் ஆகாது. இதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் 1 லிட்டர் பால் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி பண்ணலாம். நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி காட்டுறேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், கொஞ்சம் பால் ஊற்றிட்டு நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குல்ஃபிக்கு திக்னஸை கொடுக்கும். கார்ன்ஃப்ளவர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குல்ஃபி ரொம்ப நேரம் மெல்ட் ஆகாத மாதிரி பார்த்துக்கும். இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 குல்ஃபி பண்ணலாம். இப்போ சுகர் வந்து தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களோட ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி. நல்லா ஸ்லைட்லி திக்காக மாறணும். கொஞ்சம் திக்காக மாறினா போதும் நமக்கு. இப்போது நம்ம கேரமலைஸ் பண்ணணும் சுகரை. அதுக்கு ஒரு 1/4 கப் சுகர் எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்படியே விடும்போது இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சுகர் எல்லாமே நல்லா டிசால்வ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிட்டு இது மாதிரி கொதிக்க வைக்கும்போது அந்த கட்டியாக இருக்கிற அந்த கேரமலைஸ் ஆன சுகரெல்லாம் சிரப் மாதிரி மாறிடும். இப்போது பாதாம் பிஸ்தாவை நம்ம அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவரை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிரும், இன்னொன்று கட்டி ஆகிடும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாம் பிஸ்தா போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலாய் குல்ஃபிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். இந்த பாதாம் பிஸ்தா அரைக்கும்போது நம்ம ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது. இப்போ சேஃப்ரான், அதாவது குங்குமப்பூவும் ஏலக்காயும் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா கட்டி இல்லாமல் வந்துடணும். இன்கேஸ் உங்களுக்கு கட்டி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் குல்ஃபியில் ஊற்றிடலாம். இப்போது கேரமலைஸ் ஆன சுகர், ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டிருக்கனால நல்லா அது வந்து திக்னஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ இப்போது நம்ம ஆற வச்சிடணும். ஸோ ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு குல்ஃபி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும். ரொம்ப திக்காக இருந்ததுனாலும் அது நல்லா இருக்காது. ஸோ இப்போ நம்ம ஊற்றிட்டு குல்ஃபி மோலில் நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். இதிலே நீங்கள் தேவைப்பட்ட நட்ஸ் எல்லாம் கூட நம்ம தூவிக்கலாம். ஸோ இப்படி தூவும்போது என்ன ஆகும் அப்படின்னா நட்ஸு வந்து இடையில வந்து கடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ மூடி ஒரு ஸ்டிக் வந்து வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து தூக்கி ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா ஓவர் நைட் இல்லைனா 8 மணி நேரம்னு சொல்லலாம். இல்லை செட் ஆக வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ரன்னிங் வாட்டர்லேயோ இல்லை ஏதாவது வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதை டிப் பண்ணிங்கன்னா 50 செகண்ட் இப்படி ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும். ஸோ பர்ஃபெக்டான க்ரீமியான மலாய் குல்ஃபி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் இந்த குல்ஃபி. மேலே பிஸ்தா தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இமீடியட்டாக நம்ம சர்வ் பண்ணிடணும். ரொம்ப நேரம் வச்சுருந்தா வெயிலுக்கு வந்து உருக ஆரம்பிச்சிடும். இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா 2 நிமிஷத்தில் இந்த வெயிலுக்கு ஏற்ற தர்பூசணி பாப்ஸுக்கள், இந்த சம்மருக்கு ஏற்ற ஒரு சிம்பிளான ரெசிபின்னு சொல்லலாம். அதுக்கு வாட்டர் மெலன் வந்து 1 கப் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து விதையை எடுத்துடலாம். இதுக்கப்புறம் சுகர், ஹனி, ஜாக்ரி இல்லைனா ப்ரௌன் சுகர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் லெமன் இல்லைனா நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் கூட போட்டுக்கலாம். இதுவும் விதை இல்லாமல் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை நல்லா அரைச்சிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம அரைச்சாச்சு. இதில் வந்து விதை 1-2 இருந்ததுன்னா நம்ம அதை வந்து வடிச்சிடணும். இதை முன்னாடியே ரிமூவ் பண்ணிக்கிறது நல்லது.
ஸோ அப்படி இல்லை, டைம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து நல்லா வடிச்சுக்கணும். விதை இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த பாப்சிக்கல் நல்லா வராது. ஸோ இப்போ நம்ம வடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா வந்து பாப்சிக்கல் மோல்டு நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இதில் ஊற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் வந்து நம்ம ஓவர் நைட்டு இல்லைன்னா 8 மணி நேரம் நம்ம வச்சிடலாம். அதாவது நைட்டு ஃபுல்லாக இல்லைன்னா 8 மணி நேரம் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆகிடும். நீங்கள் கவர் பண்ணுறது எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயிலாக இருக்கட்டும், பிளாஸ்டிக் கவராக இருக்கட்டும், எதுனாலும். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலரெல்லாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாக்லேட் சிரப் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஒயிட் சாக்லேட்டை எடுத்துக்கோங்க. அதை மெல்ட் பண்ணி கூட நம்ம இது மேலே ட்ரிசல் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்ட்ராபெரி சிரப் எது வேணாலும் நீங்கள் இது மேலே ஊற்றிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்படி வந்து சாக்லேட் சிரப் வந்து நம்ம ட்ரிசல் பண்ணுறதுக்கப்புறமா இமீடியட்டாக நம்ம சாப்பிட்றணும். இல்லைனா இது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் தேவைப்பட்டால் இதில் டிப் பண்ணி கூட சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாமே எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் திராட்சையை வச்சு ஒரு பர்ஃபெக்டான பாப்சிக்கல் எப்படி ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். அதுக்கு கிரேப்ஸ் எடுத்துக்கலாம். நல்லா உப்பு போட்டு நம்ம வெதுவெதுப்பான தண்ணியில் கழுவிக்கலாம். இதுக்கப்புறமா தண்ணி, தேங்காய் பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோகோனட் வாட்டர் போட்டுக்கலாம். சுகர் இல்லைனா ஹனி போட்டு நல்லா அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அந்த தோலெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். அதாவது என்னென்னா நல்லா வடிகட்டிடணும். நீங்கள் இதில் சுகர் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹனி ப்ரௌன் சுகர் போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த பாப்சிக்கல் மோல்டில் போட்டுட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். நீங்கள் ஓவர் நைட் வச்சிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். ஒரு சம்மருக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டான பண்ணக்கூடியது. குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கிரேப்ஸில் பாப்சிக்கல் பண்ணும்போது குழந்தைகளுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ப்ரௌன் சுகரெல்லாம் போட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. அதனால நீங்கள் சுகரே போட்டு கொடுத்துடலாம். சுகர் அப்படிங்கிறது நம்ம எனர்ஜி கொடுக்கும் குழந்தைகளுக்கு. ஸோ மைல்டாக நீங்கள் வந்து போட்டு கொடுத்துருங்க. இதனோட வேரியேஷன் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க் கூட ஊற்றலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 10 மணி நேரம் நீங்கள் வச்சுடுங்க. அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டாக செட் ஆகிடும். இதை டீமோல்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து வச்சிங்கனாலும் ஒரு 50 செகண்ட் வந்துடும். இல்லைனா ரன்னிங் வாட்டர் பைப் வாட்டரில் பிடிச்சிங்கனாலும் சீக்கிரமாக டீமோல்ட் ஆகிடும். ஒரு 50 செகண்ட் பிடிச்சிங்கன்னா. கடையில் அப்படிங்கும்போது உங்களுக்கு இவ்வளோ ஹைஜீனாக இவ்வளோ வந்து கலர் இல்லாமல் நம்ம கிடைக்குமான்னு தெரியாது. நம்ம வீட்டில் அப்படிங்கும்போது நல்லா ஹெல்த்தியாக பார்த்து செய்யலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பப்பாளியில் ஒரு பாப்சிக்கல். நல்ல க்ரீமியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம நல்லா பழுத்த பப்பாளி தான் எடுக்கணும். உள்ள சீட்ஸ் இருந்துன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே சமயம் உள்ளே இருக்கிற தோல் நமக்கு தேவையில்லை. இந்த க்ளீனான சதை மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ தோல் எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும். தோலோட தயவு செய்து அரைச்சிடாதீங்க. ஏன்னா பப்பாளியோட ஸ்கின் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் பப்பாளி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க், அப்படி இல்லைனா கூட தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு சுகர் போடுறேன். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். பட் அதில் ஐஸ்கிரீம் மாதிரி ஆகிடும். நமக்கு வந்து ப்ளைனாக பாப்சிக்கல், அதாவது குச்சி ஐஸ் தான் தேவை. கண்டென்ஸ் மில்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அது இல்லைனா தேங்காய் பால், நார்மல் பால் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு. இல்லைனா சுகரும் பப்பாளியும் மட்டுமே போதுமானது. இதை வந்து ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் வைங்க. அப்படி இல்லைனா ஒரு 2 டேஸ் கூட நீங்கள் விட்டுறலாம். அப்படியே ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப ரொம்ப க்ரீமியாக பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தேவைப்பட்ட ஆரஞ்சு ஜூஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது நம்ம கடையில் வாங்கக்கூடிய வனிலா குச்சி ஐஸ், பாப்சிக்கல் எது வேணாலும் சொல்லலாம். நல்ல க்ரீமியாக இருக்கும். இதுக்கு முதல்ல 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு கட்டியே எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கஸ்டர்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டர்ட் பாப்சிக்கல்னு சொல்லலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம்.
இப்போ ஒரு 100 ml தண்ணியும் பால் ஊற்றிக்கலாம். லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ சுகர், உங்களுக்கு தேவையான சுகரை நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த வனிலா பாப்சிக்கல் எல்லாம் ஜாகரியோ, அதாவது வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ போட்டால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ கார்ன்ஃப்ளவர் ஊற்றுறோம். நீங்கள் கேட்கலாம், கார்ன்ஃப்ளவர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா திக்னஸ்க்காக யூஸ் பண்ணுறது, அதாவது பாப்சிக்கல் மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ 1/3 கப் பால் பவுடர், இதுவுமே வந்து திக்னஸ்க்காக. பால் பவுடர் இல்லைன்னா டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதிலேயே தேங்காய் பாப்சிக்கலும் பண்ணலாம். கோகனட் பாப்சிக்கல் அப்படின்னா தேங்காய் பால், தேங்காயோட க்ரீம் எது வேணாலும் போடலாம். இப்போ வனிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 ட்ராப் தான் விட்டுருக்கேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சுட்டு, உங்கள்கிட்ட மோல்டு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நம்ம வீட்டில் எப்போவுமே சின்ன சின்ன கிளாஸஸ் இருக்கும், அதில் ஊற்றி கூட நீங்கள் வச்சிடலாம். ஏதாவது சின்ன கண்டெய்னர் இருந்ததுன்னா அதில் ஊற்றி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நான் இந்த மோல்டு இல்லைன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஸோ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஊற்றுங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேரியேஷன் சொல்கிறேன், குக் பண்ணாதது. பால், கண்டென்ஸ்ட் மில்க் பவுடர், ஃப்ரெஷ் க்ரீம், இதே வந்து போதுமானது. அப்படி இல்லைன்னா பால், அதுக்கப்புறம் மில்க் பவுடர், கண்டென்ஸ்ட் மில்க், அதை கூட நீங்கள் விட்டுறலாம். இல்லைன்னா விப்பிங் க்ரீம், பால், சுகர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஃப்ரீசரில் கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது டார்க் சாக்லேட் இருந்தால் அதில் நீங்கள் உருக்கி அதில் கூட டிப் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டார்க் சாக்லேட்டை உருக்கி வச்சுருக்கேன், மேலே வந்து கொஞ்சம் டிசைனாக போட்டு விடுவோம். ஸோ குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது வனிலா ஃப்ளேவரும் வரும், அதே சமயம் சாக்லேட் ஃப்ளேவரும் வரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மேங்கோ பாப்சிக்கல்னால் மேங்கோ, கண்டென்ஸ்டு மில்க், ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டார்க் சாக்லேட்டில் டிப் பண்ணியும் சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சமான வேரியேஷனில் நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியதான். கூடிய சீக்கிரமாக நோ குக் குல்ஃபின்னு சொல்லிவிட்டு நான் போடுறேன் பாப்சிக்கலில். இது எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா க்ரீமியான காஃபி பாப்சிக்கல், ரொம்ப ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு குச்சி ஐஸ்ன்னு சொல்லலாம். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு நெஸ்கஃபே எடுத்துக்கலாம், ஒரு 3 டீஸ்பூன் ஆர் டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், மில்க் பவுடர் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி அப்படின்னா நல்ல சூடான தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் இந்த காஃபி வந்து நல்லா ப்ளூம் ஆகி வரும், டேஸ்ட் வந்து வரும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 400 ml பால், இல்லைன்னா நீங்கள் 1/2 லிட்டர் பால் கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. நம்ம ஃபுல்லாக பால்லேயும் பண்ண வேணாம், நல்லா கொதித்து வரட்டும். அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா அடி பிடிக்கும். சுகர் வந்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு சுகர் குறைவாக பிடிக்குன்னா குறைவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து ஊற்றுறேன். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், திக்னஸ்க்கும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பால் பவுடர் போடலாம், தண்ணியில் கரைச்சி எக்ஸ்ட்ரா. இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணலாம், கட்டியே இல்லாமல் இருக்கணும். இதையும் ஊற்றிட்டிங்க அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. ரொம்ப அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவரோட டேஸ்ட்டு மட்டும்தான் தெரியும். இப்போது நம்ம காஃபி மிக்சர் அதை வந்து ஊற்றுறோம். இது ஊற்றிட்டு கொஞ்சம் திக்காக வரட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஸோ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். இதை வந்து ஃப்ரீசரில் 10 ஹவர்ஸ் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயுமே 1900 ரெசிபீஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் food.in அப்படிங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 8000 ரெசிபீஸ். அதுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து காஃபி பாப்சிக்கல் எல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் எந்த பாப்சிக்கல் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, எந்த பாப்சிக்கல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டும் கமெண்ட் பண்ணலாம்.